பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு 4 வாசகத்தை பார்க்க போறோம். ரொம்ப அருமையானதா இருக்கும். எல்லாருக்குமே ஈஸியா மனப்பாடம் ஆயிடும்னு சொல்லலாம். ஏன்னா அல்கம் சூறால வர்ற மாதிரி தான் இருக்கும் பகற்கு. ஆனா இது அல்லாஹுவை புகழ்வதிலே ரொம்ப சிறந்த வார்த்தைகள். எப்போதும் அல்லாஹுடைய அன்பை பெற, கருணையை பெற, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே இல்லை, என்னுடைய கணவருடைய உயர்வு வரணும், என்னுடைய பிள்ளைகள் உயர்வடையணும், நாங்க நல்ல நிலைமைக்கு வரணும், என் பேச்சு அவங்க கேட்கணும், அவங்க வேலையில முன்னேறணும், வருமானத்துல முன்னேறணும், படிப்புல முன்னேறணும், குணத்துல முன்னேறணும், இபாதத்துல முன்னேறணும், இந்த மாதிரி நமக்கு எவ்வளவோ ஆசைகள்லாம் இருக்குது. ஆனா பாருங்க, நம்ம அதுக்காக என்ன முயற்சி பண்ணாலும் அதுவா நடக்கிற வரை நம்ம காத்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. அல்லாஹுவை புகழ்ந்து அதை கேளுங்க, அல்லாஹு அதை அப்படியே கொடுப்பான். இது பெண்கள் ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்க விரும்புற மாதிரி உங்க வீடு அமையும்னு சொல்லலாம், உங்க குடும்பம் அமையும்னு சொல்லலாம், அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை இது. பாத்தீங்கன்னா நான் ஒன்னொன்னா ஓதி காட்டுறேன் பாருங்க. முதல்ல என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாஇமன் அபதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், ஹம்த் எனும் புகழும் நித்தியமாக நிரந்தரமாக இலங்கி கொண்டிருக்கும் காலமெல்லாம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது வல்ஹம்துலில்லாஹி சும்மல் ஹம்து லில்லாஹி, இன்னும் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், இன்னும் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் நாம் சொல்றோம். அதாவது அல்லாஹுவை புகழ்றோம். எப்படி புகழ்றோம்? ஹம்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நித்தியமான நிரந்தரமான புகழ் இருக்கு பாருங்க, அது இருக்கக்கூடிய காலமெல்லாம், புகழ் இருக்கும் காலமெல்லாம் அவனே புகழுக்குரியவன், அவனை தவிர இந்த புகழ் யாருக்கும் சொந்தம் இல்லைங்கிறோம். அல்லாஹும் அதுதான் சொல்றான், என்னை தவிர யாரும் யாரையும் புகழ்ந்து கொள்ளக்கூடாது. இப்ப நானும் உங்களை புகழக்கூடாது, நீங்களும் என்னை புகழக்கூடாது. நிறைய மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் மேல் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களே பெருசா நினைச்சிட்டு அவங்கள நாங்க என்னமோ சாதிச்சிட்டோம், நாங்க சம்பாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தன்னை பெருசா நினைச்சிட்டு மற்றவங்களும் தன்னை தாங்கணும், தன்னை புகழணும்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம எதிர்பார்க்கறதுமே ஹராமு. அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை போய் புகழ்வாங்க. இப்ப நம்ம அரசியல்வாதியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்களெல்லாம் தாங்கி தாங்கி புகழ்றதுக்குன்னு கீழே இருக்கவங்க இருப்பாங்க. அந்த மாதிரிதான் சினிமாலாம் பார்க்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ பெரிய இஸ்ரோ விஞ்ஞானி மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க, நடிப்பாங்க, காசை வாங்குவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க புகழ்ந்து பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, கீழே இருக்கவங்க எல்லாம் பேசுறது போதே ஏதோ அவங்கதான் இந்த உலகத்தையும் படைச்சு ஆண்டுட்டு இருக்கிற மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா அது எல்லாமே இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா, நாம யாரையும் புகழவும் கூடாது, மத்தவங்க நம்மளை புகழணும்னு நினைக்கவும் கூடாது. அந்த புகழ் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அதுல நித்தியமானதும் நிலையானதும் அது இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு சொந்தங்கிறோம். அடுத்தது பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில் ரப்பில் ஆலமீன அலா மாகான யுல்ஹிமுனி அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அகிலமனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவிற்கே எல்லா புகழ் என்று எனக்கு அறிவித்து உதயமாக்கி தந்து புரிந்து கொள்வதற்கான புகழும் அல்லாஹ்வுக்கே. அதாவது என்ன சொல்றேன்னா, அகிலம் அனைத்துங்கிறோம். உலகம் வேற, அகிலம் வேற. அகிலம் அப்படிங்கிறது யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வானம், பூமி, சந்திரன், சூரியன் இருக்கிற எல்லாமே அகிலம்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் அவனுடைய படைப்பாரு. அகிலம் அனைத்தும் படைத்து பரிபாலிப்பவன். படைக்கிறது வேற, படைத்து அதை பாதுகாத்துட்டு இருக்கான். படைச்சிட்டு ஒரு தடவையோட விடல. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு எத்தனையோ தேவை இருக்குது, எத்தனையோ ஆபத்துகள்ல இருந்து அல்லாஹ் காப்பாத்துறான். அதனால படைச்சு அதை பாதுகாக்கிற அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். இன்னும் எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு அறிவு இருந்திருக்குல்ல, அது அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உண்டான அளவுக்கான எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹுவை புகழக்கூடிய ரொம்ப சிறப்பான வார்த்தையா இருக்கு. நிச்சயமாக நம்ம ஒரே திக்ருகளையே ஓதிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நீங்க அவ்வப்போது ஓதுங்க. அது இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தக்வாவையும் மேம்படுத்தும், இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை நெருங்க கூட்டிட்டு போகும். ஓதிட்டு உங்களுடைய குடும்பத்தினருக்காக துவா செய்து பாருங்க. வெறும் 15 முறை ஓதுங்க. ஒரு விடுத்தம் ஓதுனா போதும். 15 முறை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். குறுகிய நேரத்துல பயன் தரக்கூடிய அமல்களை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. விரும்புறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க துவா செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் உங்களை நேர்வழியிலேயே இம்மையிலையும் மறுமையிலையும் வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.